ஃபாலோ சோல்ஜர்ஸ். பொதுவாக சினிமாவில் உங்களுக்கு வந்து ஹீரோன்னு ஒருத்தர் இருப்பாரு, வில்லன் ஒருத்தர் இருப்பாரு. அதானே உலக வழக்கம். சில படங்கள்ல மட்டும்தான் ஹீரோவும் அவரே வில்லனும் அவரே. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து வந்த கலவைனா அப்படின்ற மாதிரி ஒரே ஆக்டரே வந்து 2 கேரக்டரும் ப்ளே பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி வந்து நெகட்டிவ் ஷேட், அதாவது ஹீரோவில் இருந்து நெகட்டிவ் ஷேடாக பண்ண படங்கள் என்ன, அந்த கேரக்டர்ஸ் என்ன, அது எந்த அளவுக்கு கெத்து காட்டியிருக்குன்றதான் வந்து இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். அப்படி என்ன ஆக்டர்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணி கலக்கினாங்கன்றதையும் இந்த தெளிவாக பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு பிடித்த ஆக்ட்ரஸும் கண்டிப்பாக இருப்பார்கள். உங்களுக்கு எந்த ஆக்டர் பிடிக்கும்? அப்படி எனக்கு தளபதி விஜய் பிடிக்கும். அப்படிங்களா? அவரும் இருக்காரு. பாட்டு வேணுமா பாட்டு இருக்குன்ற மாதிரி, அஜித் வேணுமோ அஜித் இருக்கு, விஜய் வேணுமா விஜய் இருக்கு, சூர்யா வேணுமா சூர்யா இருக்கு அப்படின்ட்டு பல விஷயம் உள்ள இருக்குது. சும்மா தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடுறேன். யார் லைக் பண்ணீங்க, நம்ம சேனல் புதுசா வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஓராவசாமி உள்ள போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. முதல்ல பார்க்க போறது தளபதி விஜய். தளபதி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பெஸ்ட் நெகட்டிவ் ரோல்னு பார்த்தீங்கன்னா அந்த கோட் படம் தான். ஸ்பாயில் பண்ணாதீங்க எயிட்டர் படம் வந்து 1 மாசம் ஆகுதியா, இதுக்கப்புறம் ஸ்பாயில் பண்ணா பண்ணல என்ன, வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன. அந்த படம் அப்பா ஒருத்தர் இருப்பாரு, பையன் ஒருத்தர் இருப்பாரு. பையன் தான் வந்து கெட்டவர். எந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா தன்னோட மிஷனுக்காக தன் காதலித்த பெண்ணையே வந்து கழுத்திருக்கும் அளவிற்கு கொடூரமானவர் தான் வந்து இந்த ஜீவன் கயிற்று. சஞ்சயா மாறிட்டான். சஞ்சய் வந்து அங்க கிளைமேக்ஸ் போஸ்ட் டிசைனர் சஞ்சய், இவன் வந்து ஜீவன் தான், ஜீவன் 1. அது மட்டும் இல்லாம தங்க ஹெல்ப் பண்ண வைங்க கூட இருக்கிற அங்கிள்னா கூட தனக்கு பிரச்சனைனா போல் தடுற அளவுக்கு பயங்கரமான வில்லன் தான் இந்த ஜீவன் கேரக்டர். கொடூரமானவன் வில்ல. இது மட்டும் வந்து சில இதுதான் இருக்கும், அப்பா கேரக்டர் பையன் கேரக்டர்ன்ட்டு. சில பேர் வந்து அட்வைஸ் பண்ணாங்களா திருந்துருவாங்க. ஆகப்பட்ட சிறு பள்ளி இருந்து பவானியால ட்ரெயின் செய்யப்பட்டு ஒரு நாள் முழுக்க போதைப் பொருள் பயன்படுத்தி ரொம்ப கெட்டவனா இருந்தவங்களே வந்து என்ன பண்ணிருப்பானுங்க, மாஸ்டர் வந்து 4 வார்த்தை பேசி கண்ணீர் விட்ட உடனே பயா பூமரு அப்படின்னு சொல்லாம டக்குன்னு திருந்துருவானுங்க. ரொம்ப மோசமான ஒருத்தன் திருந்தி நல்லா வாழணும்னு நினைக்கும் போது பிரதரா பூமரா பூமர் மாதிரி பேசுறீங்க. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா 10 அப்பா வந்து கண்ணீர் மல்க அழுதா கூட அதெல்லாம் முடியாது, என் மிஷனுக்காக கூட தங்கச்சியை போட்டு சொல்லு வேண்டாம் அப்படின்ட்டு போயா பூமன் திட்டு வத்தால் எழுந்திருப்பா இல்ல. இது மட்டும் தான் தளபதி 210 நிலம் பண்ணிருப்பார். அது என்ன பண்ணா வந்து அழகிய தமிழ் மகன். அழகிய தமிழ் மகன் வந்து டபுள் ஆக்சன். அழகிய தமிழ் மகன்ல அழகிய தமிழ் மகன் வந்து கோலப்பன் தம்பியா? தம்பிலாம் இல்ல, ஜஸ்ட் வில்லன். மும்பைல இருந்து வருவான். ஆனா ஏன் எதுக்கு டபுள் ஆக்சன் எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். ரைட்ரா, உனக்கு எதுக்கு? இது பார்த்தீங்கன்னா பயங்கரமான வில்லன். முக்கியமா வந்து டேய் நான் தாண்டா குரு பேசுறேன், நான் குரு தாண்டா பேசுறேன் அப்படின்ட்டு வந்து பயங்கரமா இருந்தாலும் வில்லனிசம். பட் வந்து காலத்தின் போக்கால பல பேரை கொண்டாடப்படலனாலும் அது ஒரு வில்லனிசமான கேரக்டர் தான். பட் என்ன இருந்தாலும் இதெல்லாம் இப்போ பாக்குறது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தளபதி வந்து ஒரு பக்கா ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அது என்ன பண்ணா வந்து பிரியமுடன் என்ன பண்ணா மின்னல படம் செய்யுமா, மின்னல படம் வரதுக்கு முன்னாடியே இந்த கான்செப்ட்ல வச்சு பக்கா வரத படம் தான் பிரியமுடன். நானா வந்து லவ் பண்ணுவாரு, லவ் பண்ற பொண்ணை ஃப்ரெண்டு லவ் பண்ணுவான். அந்த லவ் பண்ற பையனை போட்டு தள்ளிட்டு தலையில இருந்து பொண்ணை உஷா பண்ணி ட்ரை பண்ணாருன்றதான் படத்துல கதை. அந்த நைட்டிவ் சேர்த்திருப்பாரு இந்த படத்துல. பட் என்ன பிரச்சனை, அந்த படத்துல வந்து தளபதி போட்டுருவாங்க. யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம மெசேஜ் சித்தப்பா தான். எனக்கு தெரிஞ்ச படத்தை டிவில போட்டாங்கன்னா தலைவன் என்ஜாய் பண்ணி பார்ப்பாரு பொழுது. குடும்பத்துல கும்மி அடிக்காதீங்க, நமக்கு எதுப்பா குடும்ப கதை, நம்ம கரண்ட் மட்டும் பார்ப்போம். மத்தவே பாத்தீங்கன்னா தளபதி வந்து நெகட்டிவ் ரோல்ஸ் எல்லாம் வந்து பக்காவா பண்ணிருப்பாரு. வர்ற மாதிரி அடுத்தா பார்க்க போறது தல அஜித். தலையோட படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதுல ரொம்ப ஐகானிக்கான ஒரு நெகட்டிவ் ரோல் அப்படின்னா அது வந்து மங்காத்தா தான். மங்காத்தா வந்து பல ஆண்டுகள் ஆயினும் நம்ம ஏகே ஃபேன்ஸோட மனதில் நின்ற படம் தான் வந்து மங்காத்தா. ஏன்னா தளபதியோட கோட்டம் வெங்கட் பிரபு தான், இது வெங்கட் பிரபு தான். பட் கம்பேர்ட்லி பாத்தீங்க அப்படின்னா ஜீவன் கேரக்டரோட இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் மேல தூக்கலாம் தான் இருக்கும். ஏன்னா வந்து இவர் கெட்டவர் தான், ரொம்ப கெட்டவர் இல்ல, தேவையில்லாம வந்து டூயட் பண்ண போடு தள்ளுற அளவுக்கு கெட்டவர் இல்ல. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? தலைவன் நோக்கம்னா பணம், காசு வேணும், எனக்கு காசு வேணும், காசு கொள்ளையா நான் வந்தேன். அது குறுக்கடிக்கிறது அவன் லவ்வரோட அப்ப நினைச்சலாம் போயிருக்க முடியும். பட் போனா போதுன்ட்டு ரோட்ல தள்ளி விட்டு எவ்வளோ ஏற்றின்னு போட்டோம் அதை விட்டு கிளம்பிட்டு போயிரு. லவ்வர் யாருன்னா திரிசா. அது மட்டும் இல்லாம கொள்ளையடித்த பணத்தை கரெக்டாக பங்கு போட்டு கொண்டு போலீஸால முக்கியமா இல்ல துட்டு முக்கியமானு பார்க்கும்பொழுது துட்டு தான் முக்கியம்னு தலை எஸ்கேப் பண்ணிருப்பா வெளிநாட்டுக்கு. அஜித் படம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து நம்ம தலையோட கரியர்ல ஒரு பிரேக்கான படம்னு சொல்லலாம். தலை அங்க இருந்தா இந்த டை அடிக்கவே மாட்டேன், ஸ்டார்ட் அடிப்பேன்ட்டு அப்படி தீர்மானம் பண்ணா அந்த படத்துல இருந்து அன்னைக்கு போட்டாருங்க தடை டைக்கு. இதே டை அடிக்க கூடாதுட்டு எந்த பையன் டை அடிக்காம அடிச்சுக்கிட்டு கெட்ட பார்த்தா சுத்திட்டு இருக்காரு. ஏன் இதுக்கு எதுக்காக
ஏன் இப்படி செஞ்ச? கெட்ட புதுசாக மாற்றலாம்ல. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலையோட இன்னொரு நெகட்டிவ் கேரக்டர் தான் வந்து வரலாறு பார்த்தீங்கன்னா 3 தலை. இப்போ கேரக்டர் இந்த பசங்க கேரக்டர் அது ஒரு பையன் தான் கேட்டவன். பட் இந்த கேரக்டருக்கு ஒரு இது இருக்குங்க. முதல் பையனை மட்டும் நீ வந்து வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு 2வது பையனை மட்டும் ரோட்ல விட்டியே அப்படின்ட்டு தலைவன் வெஞ்சன்ஸோட வந்து பழியாங்க வந்திருப்பான். கடைசியில் வந்து அப்பா வந்து தனக்காக உயிர் தியாகம் பண்ணும் பொழுது அப்பா சரி நீ கிரேட் போடா அப்படின்ட்டு மன்னிச்சு விட்டுருப்பான் நம்ம தலைவர். ஆனால் கெட்ட போனாலும் தீயில் விழுந்த தேந்தான் நீ தீயில் விழுந்த தேந்தான் தாயுமானவடா அப்படின்ட்டுலாம் வந்து பயம் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படம்னாலும் இன்னொரு ஐகானிக் படம் தான் வந்து வாலி படம் பார்த்தீங்கன்னா நம்ம தலை வந்து ஒரு அதுவும் டபுள் ஆக்ஷன் தான். தம்பி ஒருத்தன் அண்ணன் ஒருத்தன். தம்பி நல்லவன் அண்ணன் கெட்டவன். இது வந்து அடிப்படையில் பார்த்தா நம்ம கெட்டவனா ரொம்ப நல்லவன் தான். தம்பி தகவலாம் பார்த்துப்பான், ரொம்ப நல்லவனா இருப்பான், எல்லாத்துலயும் இன்டெலிஜென்ட்டா இருப்பான். எல்லாத்துலயும் இப்போ டிஜென்டா இருந்துகிட்டு கேவலம் பொம்பளை சோக்களால காலம் போயிட்டு இருப்பான். தம்பி யாரும் அளவு போடுறா தெரியல வீட்டு போடி தர சிம்ரன் வேணும் அப்படின்ட்டு தலைமை கண்ட வேலை பார்த்து தேலாம் காலிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் சிம்ரனை பார்ப்பான் இந்த அஜித் பார்க்கறதுக்கு முன்னாடி. அப்படியா? ஆமா, அவனுக்கு பார்க்கும்போதே அப்பவே லவ் ஆயிடும். அனில் சொன்ன தினம் ஓடு எங்க முளைக்குது. சின்ன வயசுல அந்த படம் பார்த்திருக்கேன். சின்ன வயசுல ஓடு இருந்துச்சா வந்து வால் முளைச்சிச்சான். அப்படி எல்லாம் இல்ல. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தலைவர் கரையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல் சரியா இருக்குது. அதுவும் ஐகானிக்கான ரொம்ப பிரேக்கான கேரக்டர்ஸ் தான் இந்த எல்லாமே. ஆக்சுவலி பொம்பளை சோக்கடியில கொண்டு வந்த வாலி கேரக்டர். அடுத்தா பார்க்க போறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மற்ற அடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படங்களோட அடிச்சுட்டு நடுவில் தான் வந்து வில்லங்க அடிப்பாங்க. பட் நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ஆரம்பிச்சது கரியர் ஸ்டார்ட் பண்ணது வில்லனாதான். வில்லனா பல படங்கள்ல பண்ணியிருந்திருப்பாரு. இப்படி வில்லனா இருந்து தனக்குன்னு ஒரு ஸ்கில்ல காமிச்சுதான் தலைவன் வந்து ஹீரோவா மாறி இருப்பாரு. ஹீரோ மாதிரி பின்னிருப்பாரு. ஸோ அப்படின்னா அர்த்தம் ஒரிஜினலாவே தலை வில்ல அப்படின்னு அர்த்தம். ஒரிஜினலாவே நான் வில்லன்மா. இது எப்படி இருக்கு? அப்படி சூப்பர் ஸ்டார் பல படங்கள் நடிச்சிருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு வில்லன் நடிச்ச படம் தான் வந்து இந்த எந்திரன்ல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவும் அவரே வில்லனும் அவரே. அந்த வில்லன் கேரக்டரும் அவரும் ஒரு காலத்து ஹீரோவும் இருந்திருப்பாரு, வில்லன் மாதிரி இருப்பாரு. என்ன பண்ணா சிட்டி பார்த்தா நல்லா சுட்டித்தனம் பண்ணி ஜாலியா இருந்திருக்கும். சிட்டியை வந்து என்ன பண்ணா டிஸ்பெல் பண்றாங்க. ஆளை வஞ்சம் தீக்கிறதுக்காக தலைவன் வந்து பழியாக வந்திருப்பான். அந்த கேரக்டர்ல ரெட் சீப்பை மாட்டதுக்கு அப்புறம் தலைவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா நான் தாண்டா கித்துறான்ட்டு தனக்குன்னு ஒரு ஆர்மியை வச்சுக்கிட்டு சோல்ஜர்ஸ் அசெம்பிள் அப்படின்ட்டு கேகே ஆர்மி மாதிரி வந்து சிட்டியாரை ரெடி பண்ணி இருந்திருப்பாரு. இது டூ மச். இது டூ மச். தனக்குன்னு ஒரு கொடி, தனக்குன்னு ஒரு பட்டம், தனக்குன்னு ஒரு கூட்டம் அப்படின்ட்டு அதுதான் பாத்தீங்க அப்படின்னா வசி மே அப்படின்றது, பிளாக் ஷிப் அப்படின்றது இதெல்லாம் வந்து பக்கா காமிச்சிருப்பாங்க. முக்கியமா அந்த கிருதா தான். இங்க வர கிருதா பாத்தீங்கன்னா வந்து மின்னல் மார்க் அப்படின்ட்டு அதெல்லாம் சமயம் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி வந்து ரெட் சிப் மாட்டும் போது ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கும். ரெட் சிப் மாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும். ரெட் சிப் மாட்டுறதுக்கு முன்னாடி ரொம்ப சாந்தமா அமைதியா அழகா இருந்திருக்கும் அந்த சிட்டி. ரெட் சிப் மாட்டினதுக்கு அப்புறம் பயங்கர அடங்கப்படுற மாதிரி இருந்திருக்கும் அந்த சிட்டி. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல பேரை போட்டு தள்ளிட்டு தன் காலையில கடமை ட்ரை பண்ணியிருந்திருக்கும் அந்த சிட்டி கேரக்டர். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி டபுள் ஆக்ஷன் வச்ச படம் தான் நெட்ரிகல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பையனும் இவரே அப்பனும் இவரே கோட் மாதிரி. பட் என்ன வித்தியாசம்னா கோட்ல வந்து அப்பா ஹீரோ பையன் வில்ல. இவ பார்த்தீங்கன்னா பையன் ஹீரோ அப்பன் தான் வில்ல. அதுவும் சாதா வில்லம் கிடையாது, பொம்பளை பொறுக்கி வில்ல. இந்த மாதிரி வச்சிருந்திருப்பாரு. உண்மையிலேயே வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் இந்த வில்லன் கேரக்டர் பக்காவா இருந்திருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூன்று முகம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆக்ஷன்ல வந்து அப்பாவும் ஹீரோ பையனும் ஹீரோ. லாஸ்ட் பையன் இருப்பான், அவன் தான் வந்து கெட்டவன். கொலைப்படம் தான் அப்பன் தான் அப்படின்றவே தெரியாம வில்லன் கூட சேர்ந்துக்கிட்டு வில்லத்தனம் பண்ணிருப்பாரு. பட் ஆனா வந்து உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணி காயாட்டு இருந்திருப்பாரு அந்த ரஜினி. இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் கரியர்ல பாத்தீங்கன்னா நல்ல பெஸ்ட் படங்களை கொடுத்துருப்பாரு வில்லன் கடன் அடிச்சு. தீப்பட்டிக்கு 2 பக்கம் வரஸ்தாதான் தீ பிடிக்கும். ஆனா இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் வரஸ்தாலும் தீ பிடிக்கும். அடுத்தா பார்க்க போறது உலகநாயகன் கமல்ஹாசன். உலகநாயகன் கேரக்டர்ல பாத்தீங்க அப்படின்னா வில்லன் கேரக்டர்னு பாத்தீங்கன்னா அவரோட படங்கள் வந்து அவர் அவ்வளவா வில்லன் கேரக்டர் பண்ணது கிடையாது. பட் வில்லனா பண்ண பெஸ்ட் படம் பாத்தீங்க அப்படின்னா ஆளவந்தன் பாத்தீங்கன்னா அவர் தான் ஹீரோ, அவரே வில்லன். நான் தம்பிகாரன் ஒருத்தர் இருப்பான். தம்பிகாரன் வந்து வாழ்க்கை நாங்களும் வாழ்ந்துகிட்டு இருப்பான். பட் அண்ணங்காரத்துல வாழ்க்கையில இப்ப டிராஜடியால பைத்தியமாயிட்டு சித்தியார போட்டு இருப்பான். போடுதலும் இல்லாம என் தம்பி முன்னாடி பாக்குறது சித்தி மாதிரியே இருக்குது, அதனால கொலை பண்ணுவேன்ட்டு தூச்சிட்டு இருப்பான் அந்த வில்ல. கடைசியில கொல்லவான்னு பார்த்தா தேவையில்லாம கேஸை வெடிச்சு இல்ல. பட் கேட்க ஒரு காமெடியா இருந்தாலும் அவன் கேரக்டர் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். பேக் சைடு கேட்டா நம்மளே வந்து நருட்டோல வர வில்லனுங்க மாதிரி பாவம்டா இவன் அப்படின்ற மாதிரி கண்டு விட்டுருவோம். அந்த மாதிரி பேக் சைடு கொடுத்துருப்பாங்க ஆளவந்தனுக்கு. பொதுவாக நம்ம ஆண்டவர் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாரு, ரொம்ப வந்து சாக்லேட் பேக் அடிச்சிருப்பாரு. பட் ஃபர்ஸ்ட் டைமா ரக்கட் கேரக்டர் எடுக்கிறேன்டா அவதாரம் எடுக்கிறேன்டா அப்படின்ட்டு எடுச்ச படம் தான் ஆளவந்தன். 25 கோடியை வந்து அப்பவே செலவு பண்ணாங்க அந்த படத்துக்காக. பட் என்ன பிரச்சனை போடவே ரிட்டர்னே வரல. அப்ப நக்கிடு போயிருச்சு. அவன் வந்து கதறாங்க ஆண்டவர் கண்ணிகள் பல பேர் வந்து ஆளை வந்து என்ன ஓடிச்சு தெரியுமா அப்படின்ட்டு நம்பியா அதாவது படம் ஓடலையா அந்த படத்தை தான் அந்த பாட்டு பொலிசருக்கும் ஆண்டர் சண்டை ஆயிடுச்சியா. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம்.
நான் மொட்டை அடிச்சுக்கிட்டு மொசல்லாம் வச்சுக்கிட்டு பாட்டு பாடி இருந்திருப்பாரு. கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படின்ட்டு பாட்டு பாடி இது பண்ணி இருந்திருப்பாரு. ஆனாப்பா இது மேல பாடலப்பா, ஆனாப்பா சண்டைக்கு வருவீங்க. பயம் எப்படிலாம் வேலை செய்து பாத்தியா பையா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தசாதாரம். தசாலாம் பார்த்தீங்கன்னா 10 கெட்டப்பு. அந்த 10 கெட்டப்புல ஒரு கெட்டப் பாத்தீங்க அப்படின்னா கெட்டவன் கெட்டப்பு. யாருதான் வந்து அது வந்து ஒரு வெறி பிடிச்ச பிரிட்டிஷர் வச்சிருந்திருப்பாரு. அவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவனுக்கும் வந்து மிஷின் தான் கணக்கு. மிஷினை முடிக்கணும் எப்படியா இது பண்ணணும் தான் கணக்கு. ஒரு கொடூரமான வைரஸை பரவறதுக்கு பெரும்பாடுபட்டு இருந்திருப்பான். அது இல்ல கட்ட கடைசியில அந்த வைரஸ் போயிருச்சுடா, கை விட்டு மீறி போகுதுடா நம்ம கூட. சுறாமியா வந்த அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா அதை உடைச்சி வாயில போட்டுக்கிட்டு இந்த வைரஸை பரப்பா விட மாட்டேன்ட்டு தான் உயிரை தியாகம் ஒளிந்திருப்பான். ஆனா பாவிலா, நல்லது செய்யறதுக்கு உயிரை தியாகம் பார்த்திருக்கேன்டா, கெட்டது செய்யறது உயிர் தியாகம் பண்ணது இப்பதான் பாக்குறேன். இந்த அளவுக்கு வந்து ஒரு வெறி பிடிச்ச எல்லாம் நடிச்சிருந்திருப்பாரு நம்ம ஆண்டவர். ஏத்தாண்டி வேலை நடிச்சிருக்காரா, பல ப்ரொடியூசர் வாழ்க்கையில் வச்சிருக்காரா? ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. இந்த வீடியோ எங்க அப்பா பார்க்க போறாரு, அப்புறம் உனக்கு கேட்க போறாரு. ஐயோ ஆமால, ஆண்டவர் கடியில ஆப்த கேமரா கட்ட கடைசியா பார்க்க போகுது சூர்யா. சூர்யாவோட கரியர்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப வில்லனாக நடிச்சது கிடையாது. எனக்கு அடிச்ச ஒரு படம் பார்த்தீங்கன்னா 24 தான். அருமையாக படம் இருந்துச்சுன்னா இப்போ ஷூட் ஞாபகம் வரல, வேணா கவர்மெண்ட் பாட்டுல பார்த்துக்கலாம். அவர் நடிச்ச படம் தான் 24. 24ல பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிபிள் ஆக்ஷன், ஒரு அப்பன் ஒரு பெரியப்பன் ஒரு பையன். சொல்றது அந்த டைம்ல படம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெரிய பையன் கட்டா கொடுத்துருந்தானுங்க. இந்த பாகுபலிலும் பெரியப்பன் இல்ல, 24ல பெரியப்பன் தான் இல்ல, லயன் கிங் ரீமேக் பண்ணாங்க, அதுலயும் பெரியப்பன் தான் இல்ல. பெரியப்பா உனக்கு வைக்கிறேன்டா பெரிய ஆப்பா அப்படின்ற மாதிரி பெரிய பஞ்சே வந்து வில்லன் காமிச்சிருப்பாங்க. அதுல ஒரு வில்லன் தான் இந்த ஆத்திர கேரக்டர். அப்படின்னா 3 கேரக்டருங்க, ஒரு சயின்டிஸ்ட், ஒரு யங்ஸ்டர், ஒரு வில்லன். இந்த 3 கேரக்டர் வந்து கட்டா காமிச்சிருப்பாரு நம்ம சூர்யா. அது பெஸ்ட் தான் வந்து ஆத்திரியா அப்படின்ட்டு. பாஸ் என்னப்பா சாத்திரம், டீயா காப்பியா வெயிட்டர் ஆத்திரியா. அது பட் இந்த ரோலுக்கு என்ன, இந்த கேரக்டருக்கு நோக்கம் என்ன அப்படின்னா அந்த காலத்தை கடக்கிற டைம் மிஷினை வந்து கண்டுபிடிக்கிறது தான். தம்பிக்கான கண்டுபிடிப்பான். மூட்டை அவங்ககிட்டயே வந்து தம்பி எதுவும் ஒர்க் பண்ணி காட்டுப்பா ஆளுன்று ஆசீர்வாதத்தை காட்டி ஆட்டையை போட்டு போடா பரவாயில்ல, அதை விட்டு துப்பாயை காட்டி அவன் பொண்டாட்டி கொன்றுவேன் உன்னை கொன்றுவேன்ட்டு காண்டேத்தி அந்த வாட்ச ஆட்டையை பட பார்த்துருப்பான் இந்த வில்ல. அது எப்படின்னா வந்து இவர் சொல்றது இளமையா இருக்கும் போது தேனாவது ஓகே, இந்த வயசான காலத்துல வீல் சேர் உட்காந்துருப்பாரு, வீல் சேர் வில்லன் அடிட்டு. அப்ப கூட இந்த டைம் மிஷினை கண்டுபிடிச்சாவன்ட்டு வெறிகோள் சுத்தின்னு இருப்பாரு. பட் ஏன்னா வந்து படத்துல கிளைமேக்ஸ் சீன்ல வந்து செத்து படமா காட்டுவாங்க, சாபத்துக்கு செட் பண்ணி வச்சாம காட்டுவாங்க. ஒரு செத்தரலையான்றத வந்து சரியா வந்து படம் தெரிஞ்சிருக்காது. இதனாலே பல சூர்யா ஃபேன்ஸ் வந்து தேவையான இஷ்டத்துக்கு ஏன்னா இல்ல அவர் சாகல, இவர்தான் இருக்காரு, செத்த மட்டும் தான் கிடைச்சி செத்ததை காட்டல, அதனால பாட்டுல அவரெல்லாம் வருவாரு நீ பாரு அப்படின்ட்டு பல பேர் வந்து பயங்கரமா வந்து எதிர்பார்த்து இருந்தாங்க. முன்னாடி படம் தான் இருந்துச்சு, பட் என்ன பண்ணா படம் பெருசா பல ஆவரேஜா போயிருச்சு. ஐயா இதனால பாட்டு எடுக்க முடியாங்க. உண்மையில நான் வந்து ஒரு முன்னாள் சூர்யா படம் வந்து கேட்டுக்கிறேன், முன்னாள் தவளையா இருந்து கேட்டுக்கிறேன். நம்ம சூர்யாவோட படங்களை வந்து பாட்டு எடுக்கிறதா இருந்தால் இந்த பாட்டு எடுத்து கொடுங்க. பாட்டு நல்லா தான் கிடைச்சு, ஏன் ஓடலன்னு தெரியலீங்க, ஆவரேஜா ஓடிச்சு. வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து ஒரே படத்தில் ஹீரோ நடிச்சு இளம் அடிச்சு அஸ்தவங்களாம் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக வந்து வீடியோ பெருசா போய் நான் நிறுத்திட்டேன். ஓகேவா, மிஸ்ஸுக்கு பசி தான் பாவம், சாப்பாடு ஆகினா சலவா நிறுத்திக்கிட்டேன். ஒரு வேளை வந்து நல்லா போச்சு, நான் பாட்டு பண்றேன் அப்போ வந்து விட்டு போனலாம் சொல்றேன். அப்படி பாட்டு பண்றேன் அந்த விட்டு போனாலும் கெட்டு போவாதீங்க யாராரு அப்படின்றத பத்தி தெளிவா சொல்றேன். போதும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நானும் வந்து இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.